வீட்டுல அடமானம் வச்சாதான் பணம் கொடுப்பீங்கன்னா அந்த அந்த பணம் எனக்கு வேண்டாம். அப்பா, தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம் தேவை இல்ல? ஏப்பா, என்கிட்ட பணம் கேட்டா நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேனா? ஓ, நான் யாரோ தானே, உங்க பிள்ளை இல்லையே. அதான் என்ன மாதிரி கண்டவங்கையில பணத்தை வாங்கி உங்க பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துவீங்க? அதனாலதான் சொந்தக்காரங்கிட்ட கடன் கேட்க வந்திருக்கீங்க. என்கிட்ட பணம் வாங்கினா உங்க பிள்ளைங்க கோச்சுக்குவாங்க இல்ல? உன் தங்கச்சி கல்யாணத்தை நீயே நடத்துறா. சரிப்பா. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயண நமோஸ்துதே மாங்கல்யம் தன்துநானேன மம ஜீவனே அஸ்தே தத்ராமிமயே சர்வார்த்தம் மாங்கல்ய தாரணோ சுபமஸ்தோ சுபமஸ்தோ தீர்க்கமாயு. அண்ணங்க கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிருங்க. அண்ணே, என் கை அவங்க காலை தொடர அளவுக்கு அவங்க காலுக்கு மரியாதை இல்ல. அப்பா, நாங்க சொந்தமா தொழில் தொடங்கலாம்னு இருக்கோம். நல்லா தொடங்குங்க. இத கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கு பணம் தேவைப்படுதே. ஏன் ராஜா தொழில் ஆரம்பிக்கும் போது எங்கிட்ட பணம் கேட்டானா? அவன் தொடங்கல. அவனுக்கு உங்ககிட்ட கேட்க உரிமை இல்ல, அதான் கேட்கல. எங்களுக்கு உரிமை இருக்கு, அதனாலதான் கேட்கிறோம். என்னடா உரிமை இருக்கு? இதெல்லாம் என்ன உங்க பாட்டா சம்பாதிச்ச சொத்து நினைச்சிட்டு இருக்கீங்களா? வேற பிள்ளைங்களுக்கு சேர இதெல்லாம் நான் சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச சொத்துடா. ஏன் 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 நாங்களும் தான் உழைச்சோம். அதுக்குதான் மாசம் மாசம் உனக்கு சம்பளம் கொடுத்தேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த வீட்டை வித்து பணம் கொடுங்க. பணம் தரணுமா? வீட்டை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியும். என்ன பெருசா பண்ண போறீங்க? அவன் பேர்ல எழுதி வைக்க போறீங்க, எங்களுக்கு தெரியாதா? அது ஏன் இஷ்டம். அப்படி செஞ்சாலும் செய்யறேன். ரவி, நாம தான் தப்பு கணக்கு போட்டோம். ராஜா நம்ம அண்ணன் தான். என்ன சொல்ற? ராஜா வேலைக்காரி புள்ள வேலைக்காரி புள்ளன்னு சொல்றாங்களே, அந்த வேலைக்காரியோட புருஷன் நம்ம அப்பா தான். இவருக்கும் அவளுக்கும் பிறந்தவன் தான் ராஜா. என்ன ஆச்சு? நான் போய் டாக்டர் கூட்டு வரட்டுங்களா? வேண்டாம், என்ன வெளியே கொண்டு போ. வெளியேங்களா? என்னங்க இது அக்கிரமமா இருக்கு? ஆமாம் பாய், என் மகன் ராஜா ரோஷக்கார. இந்த வீட்டுக்குள்ள அவன் வரமாட்டான். எனக்கு இப்ப அவனை பார்த்து ஆகணும். அதனால என்ன வெளியே கொண்டு போங்க. ராஜா, நீ அழாதன்னு உங்ககிட்ட நான் சொல்லாம உன்னை நான் வளர்த்ததுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனை. நீ
என் பிள்ளைதான் உன் தம்பிங்களே உன் தம்பிங்க என் மகங்களே சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு ஆசை, அதை நீதான் நிறைவேற்றணும். சத்தியம் பண்ண. சத்தியம் பண்ணித்தான் உங்க ஆசையை நிறைவேற்றணும் அப்பா. இனிமே உன்னை எல்லாரும் பலகாரம் பிள்ளைன்னு தான் சொல்லணும். என் ஆத்மா சாந்தி அடையணும். உங்க கையால எனக்கு கொள்ளி வச்சிரு. அவனை கொல்லி வைக்க சொல்லிட்டேனடா. அதனால இப்ப என்ன? 2 மூட்டாட்டிக்காரனுக்கு 2 வகையில குழந்தைங்க இருந்தா கொல்லி எவன் வைக்கிறானோ அவனுக்கு தான் 3/4 சொத்து சேரும். இவன் ஒப்பனுக்கு புள்ளையா இல்லைன்னாலும் கொல்லி வைக்க போறது இவன் தான். அதனால 3/4 சொத்து அவனுக்கு சேருமேடா. இப்ப எங்களை என்ன செய்ய சொல்றீங்க? அவனை கொல்லி வைக்க விடாம கொஞ்சம் தள்ளி வைங்க. எப்படி? ஐயாவை எப்ப எடுக்க போறாங்க? ஐயாவுடைய கடைசி பொண்ண பட்டணத்தை கட்டி கொடுத்துருக்காங்கல்ல, அவங்களுக்காக காத்திருக்காங்க. அவங்க வந்த உடனே ஐயாவை எடுத்துருவாங்க. பேங்க் மேனேஜர் வடிவேலுக்கு ஐயா இறந்த விஷயம் தெரியாது. உங்களுக்கு தான் அவர் நல்லா தெரியுமே, நீங்களே போய் சொல்லிடுங்க. ஐயா ஐயா, அப்பாவை கொஞ்சம் கூப்பிடுங்க. என்னங்க விஷயம்? ஐயா இறந்துட்டாங்க. தெரியுமே, ஆனா அப்பா ஊர்ல இல்ல. தெரியுமா? எப்படி? உங்க தம்பிங்க தான் சொன்னாங்க. தம்பிங்களா? ராதா, காலையில இருந்து அப்பாவை இப்படியே வச்சிருக்கோம். எடுத்துடலாமா?